பிரியதர்ஷன், ஆன்மீக தகவல்கள் மிகவும் அற்புதமாக கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதேபோல் இன்று என்ன கூறப் போகிறீர்கள்? என் இனியவர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நான் பார்க்க போகும் தலைப்பு மார்கழி மாதத்தின் சிறப்புகள். மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி கூறப் போகிறீர்களோ? ஆம், இப்பொழுது பார்க்கலாம். மாதங்களில் நான் மார்கழி என்று பகவத்கீதையில் கிருஷ்ணர் அருளியுள்ளார். அதற்கு ஏற்றாற்போல் பல சிறப்புகளை உடையது மார்கழி மாதமாகும். மார்கழி மாதம் வந்தாலே காலை எழுந்து நீராடி இறை வழிபாடு செய்வது வழக்கமாக ஒன்றாகும். மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாகும். பிரம்ம முகூர்த்தமாக தேவர்களுக்கு மார்கழி மாதம் இருக்கிறது என்பதால் மார்கழி மாதத்தில் இறை வழிபாடு செய்வது பல சிறப்புகளும் பலன்களையும் தரும். விஷ்ணு வழிபாடு மட்டுமின்றி சிவன் வழிபாடு மார்கழி மாதத்தில் பல பலன்களை தரும். மார்கழி மாதம் அதிகாலையில் வைணவ தலங்கள் திறக்கப்பட்டு திருப்பாவை பாசுரங்கள் பாடி திருப்பள்ளி எச்சி நடைபெறும். பெண்களை காலையில் எழுப்பி ஆற்றில் நீராடி இறைவனை வழிபடுவது என்று சிறப்பு என்று திருப்பாவையில் ஆண்டாள் கூறியுள்ளார். இவ்வாண்டு வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் 15ஆம் தேதி 30/12/2025 அன்று செவ்வாய்க்கிழமை வருகிறது. ஆண்டு முழுவதும் மூடியிருக்கும் சொர்க்கவாசல் வைகுண்ட ஏகாதசியில் திறக்கப்படும். அதே போல சிவ தலங்களிலும் மிக சிறப்பாக நடைபெறும் உற்சவங்களில் மிக சிறப்பான உற்சவம் ஆருத்ரா தரிசனம் ஆகும். இவ்வாண்டு ஆருத்ரா தரிசனம் வரும் ஆண்டு மார்கழி மாதம் 19ஆம் தேதி 3/1/2026 சனிக்கிழமை அன்று வருகிறது என்ற பல சிறப்புகளை உடைய மார்கழி மாதம் என்பதால் நாம் அனைவரும் ஆண் பெண் வேறுபாடின்றி நாம் மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து வாசலை தொலைத்து கோலம் போட்டு இறைவனை வழிபடுவோம். மேலும் பல தகவல்கள் தெரிந்து கொள்ள தமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள். நான் இப்போது விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.